ஹலோ ஆல், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங் பூஜை வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கும் போது வீடு இல்லாதவங்களுக்கு, சொந்த வீடு யோகம் இல்லாதவங்களுக்கு கூட அவரோட அருள்னால் சொந்த வீடு அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்களோட வாழ்க்கையில் அது ஒரு அற்புதமாக நடந்தது. அந்த விஷயத்தை பற்றி தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு பொது வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறவு கொஞ்ச நாள் கழித்து தான் ஒரு 3 மாதம் அந்த வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு சின்ன ரூம் தான், சீட்டு போட்ட ரூமு, அங்கே இருந்தோம். அது பக்கத்தில் ஒரு சின்ன கிச்சன். அதுக்கு அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் அந்த மாதிரி தான் போட முடியும், பீரோலாம் விட முடியாது. ஒரு மேசை, டிவி வைக்கக்கூடிய ஒரு டேபிள் மாதிரி, மேசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் போட்டிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சின்ன ரூமில் இருந்தோம். அது வந்து வெயில் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்கும். ஒரு ஃபேன் போட்டால் கூட அந்த ஹீட்டெல்லாம் வந்து நம்ம மேலேயே அப்படி வெக்க அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வேறு கன்சீவாக இருந்தேன், ஃபஸ்ட்டு பையன் வயிற்றில் இருக்கும்போது. அந்த டைமில் அந்த ரூமில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஒரு வெக்கையாக, ஒரு மாதிரி மூச்சு திணறல் மாதிரி வர்றது மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அது வந்து அனுபவிச்சா தான் தெரியும் அந்த கஷ்டத்தை. அப்போ நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோயில் வந்து சுசீந்திரம். 2வது போன கோயில் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மருங்கூர் முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து போயிட்டே இருப்போம். என்னவோ தெரியாது, வாரந்தோறும் அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிடுவோம். ஆனால் மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுனாலும் வாரந்தோறும் என்ன நடந்ததோ, இப்போ ஒரு பெற்றவங்ககிட்ட போய் நான் சொல்லுவேன்ல, என் அம்மா எனக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி, எனக்கு என்னென்ன சந்தோஷம் இருந்தோ கஷ்டம் இருந்தோ அது எல்லாத்தையுமே வந்து நான் அவர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பித்தேன். நான் அதிகமாக அங்கே போய் அவர்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் வெக்க தாங்க முடியல, அந்த ரூமில் என்னால் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படியாவது ஒரு நிழல் வேணும் இருக்கிறதுக்கு, வெக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நிழல் வேணும், ஒரு வாடகை வீட்லையாவது என்ன இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் நாங்கள் எந்த ஒரு வாடகை வீட்டுக்குமே போகலை. அந்த என்ன சொல்ல, சொந்த வீடு தான், ஆனால் அந்த சின்ன ரூம்குள்ளே அதுக்குள்ளே தான் இருந்தோம். அதில் இருந்தே நாங்கள் வந்து சொந்த வீடு போடக்கூடிய அளவுக்கு எங்களை வந்து உயர்த்தி கொண்டு வந்தார். ஆனால் அந்த சொந்த வீடு அமைகிறதுக்கும் நாள் செய்யும்போது, அஸ்திவாரம் போடும்போது, அப்படி பல பிரச்சனைகளில் பல தடங்கள், அந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு. வரும்போதும் கண்ணீர் வரதான் செய்யும். ஆனால் அதோடி நானும் சரி, எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி, அவங்க நானாவது வந்து அப்படி மன கஷ்டம்தான், அவங்களுக்கு வந்து பண கஷ்டமும் இருக்கும். அதோடு சேர்ந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்துக்குமே கூட நின்னது நான் நினைக்கிறது முருகப்பெருமான் மட்டும்தான். அதாவது முருகப்பெருமானை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பாட்டிலே வரும், தடை 100 வந்தாலும் செயல் வெற்றி ஆக்கி தரும் தாராள குணம் கொண்டவன் அப்படின்னு வரும். அது 100% உண்மை. ஏன்னா எங்களோட வீடு வைக்கும்போது தடை 100 வந்துச்சு, ஆனால் எங்களோட வீடு கனவு வந்து செயல் வெற்றியாக முடிந்தது. அதாவது வீடு இல்லாமல் முருகப்பெருமானை நாங்கள் வேண்டி நிற்கும்போது எங்களுக்கு அவர் சிம்பிளாக நாங்கள் போடணும்னு நினச்சது வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், இதுதான் நாங்கள் வந்து வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி சிம்பிளாக நினச்சது எங்களுக்கு அதோட பெரிய வீடாக தான் எங்களுக்கு அமைஞ்சுது. அதே மாதிரி நான் வந்து ஒரு நிழலில் என்ன இருத்துங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட வேண்டியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னை சுற்றி மரங்கள், எங்கள் வீட்டை சுற்றி ஒரு நிழற்சோலை மாதிரி தான் இப்போ இருக்குது. அந்த வெயிலுக்கு அட்ரஸே இப்போ இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது சித்திரை மாத வெயில் 2 வருஷம் அங்கே இருந்தோம். அது ஃபுல்லும் பார்த்திங்கன்னா வெக்கையினால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த நேரத்தில் கன்சீவாக இருக்கிறதுனால தான் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த கஷ்டத்துலேருந்து எங்களுக்கு வீடு அமைச்சு தந்தது முருகப்பெருமான் மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
முருகப்பெருமானை தொடர்ந்து கும்பிடும்போது பகைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நண்பர்களாக மாறிடுவாங்க. தொடர்ந்து நம்ம முருகப்பெருமானை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.